பாரும் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே நீராளுகை செய்யும். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன். இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட அதே நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொன்னாக்கா மேத்யூ 5 sermon on mount. sermon on the mount. ஓகே, இப்போ நம்ம எதை பார்க்குறோன்னாக்கா the second beatitude of second beatitude of Jesus and sermon on the mount. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டாவது beatitude என்னன்னு சொன்னாக்கா பேறு பெற்றவர் யாருன்னு கேட்டாக்கா துயருறுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயருறுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர். Blessed are those who mourn, for they shall be comforted. இதுதாங்க. இப்போது இந்த துயருறுவோர், அழுவோர், துக்கம் கொண்டோர் இப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியாக பார்க்கலாம். இப்போ இந்த ஜீசஸ் எதை அதிகமாக மீன் பண்ணுறாருன்னு சொன்னாக்கா இந்த துயருறுவதை பற்றி யார் எப்படிப்பட்ட ஒரு துயருறுவோர்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவம் செய்து கடவுளை விட்டு விலகும்போது அந்த ஆத்மாவில் அந்த மனிதனுடைய ஆத்மாவில் மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது, அமைதி இருக்காது, ஒரு வெறுமை இருக்கும். ஏன்னா அது கடவுளை விட்டு பிரிந்த ஒரு நபர். அப்போ இருக்கும்போது அவர் அந்த இதை அனுபவிப்பார். அது ஒரு துயரமாக மாறும். கடவுள்கிட்ட நாம் இல்லை, என்னால் இந்த பாவத்திலேருந்து வெளிவர முடியலன்ற ஒரு துயரம் இருக்கும். காரணம் அவருக்குள்ள அமைதியும் சந்தோஷமும் இல்லை. ஸோ அப்போ அது ஒரு துயரமாக இருக்கும். இதுதான் தாவீதும் அப்படி தான் புலம்புனார். ஆக்சுவலாக பாவத்தினால் வந்த துயரம். ஓகேங்களா? இது ஒரு துயரம். ரெண்டாவது பார்த்திங்களா, நம்ம அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா படர அட்டுழியம், அக்கிரமம், அயோக்கியத்தனம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆண்டவனே கடவுள் உம்முடைய அரசு எப்போ நேரடியாக முழுமையாக வரும்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த குழந்தைங்களுக்கு எதிராக பாலியல் வன்முறை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு சங்கடப்படுது, காயப்படுது, துக்கப்படுது. இது ஒரு துக்கம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு துக்கம். இன்னொன்று 3வது துக்கம் என்னன்னாக்கா அந்த உலக போக்கிலான ஒரு துக்கம். என்ன துக்கம்? ஓகே, எங்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் கார் இருக்குது. இப்போ எனக்கு 20 லட்ச ரூபாய் காரு வரணும். நானும் 6 மாதமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், கிடைக்கலாம். ஆனால் அது எனக்கு ஒரு துக்கமாக, ஒரு ஏமாற்றமாக மாறி என்ன ஆகுதுனாக்கா ஒரு துக்கம், ஏமாற்றம், இதெல்லாம் வரும்போது ஒரு விரக்தி இதெல்லாம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கடவுளுக்கும் நமக்கும் இடையில் அந்த கார் வர்றதுனால நம்ம பாவம் செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு துக்கம், அதாவது பொருளாதார ரீதியான இதனால் ஏற்பட்ட ஒரு உலக போக்கிலானால் வரக்கூடிய இந்த துன்பம், துயரம் எல்லாம் சாமி கொண்டு வரும்னு சொல்கிறாரு அப்போஸ்தலனான பவுல். ஓகேங்களா? இப்போது நம்ம பைபிள் ரீதியாக பைபிள் பின்னணியில் பார்ப்போம். திருப்பாடல்கள் 34 18வது இறைவசனம் அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னாக்கா உடைந்த உள்ளத்தினருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தினரை காப்பாற்றுகிறார். உடைந்த உள்ளத்தினருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தினரை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா
இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு துயரம் இருக்கு இல்லைங்களா, அந்த துயரத்தில் முடியும் போது அப்போ அவங்க உள்ளத்தில் ஒரு பகுதியில் வந்து கடவுளுக்காக ஏங்குது. அப்போ அந்த துயரத்தை, அதனால அந்த துயரத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ அப்படியே விட மாட்டார். கடவுள் நிச்சயமாக அவங்கள வந்து மனமாற்றத்தை, அந்த துக்கம் வந்து ஒரு மனமாற்றத்தை இவங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்க. அந்த துக்கமானது இவங்களுக்கு ஒரு மீட்பை தரும் ஒரு மனமாற்றத்தை இவருக்கு கொடுக்கும். ஸோ கடவுள் இந்த திருப்பாடல்களை அதை தான் சொல்லப்படுது. அது இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா, இந்த அப்போஸ்தலனான பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது கடிதம். அப்போஸ்தலனான பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் கடிதத்தில் பார்த்திங்கன்னா, அதில் 7வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லப்படுது. அடுத்து கடவுளுக்கேற்ற முறையில் நாம் படும் அந்த துக்கம் அது என்னத்தை கொண்டுட்டு வரும்னா, மீட்பை தரும் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரும். அதாவது கடவுளுக்கேற்ற வகையில் அந்த முறையில் நாம் துக்கப்படும் பொழுது அந்த துக்கமானது நமக்கு ஒரு மீட்பை தரும் ஒரு மனமாற்றத்தையே கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதில் எப்படி ஒரு பின்னணி என்னன்னாக்கா, அதுக்கு முன்னால் கடிதம் எழுதியிருப்பார். யாருக்கு? கொரிந்து மக்களுக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்னால் எழுதின அந்த கடிதங்களுக்கு உங்களுக்கு மன வருத்தத்தை தந்திருக்கு, அது எனக்கு தெரியும். அதனால் நானும் கொஞ்சம் மன வருத்தம் அடைந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் அதனால் சந்தோஷப்பட்டேன். இப்போ எனக்கு அந்த வருத்தம் இல்லை. உங்களுக்கு அந்த வருத்தம் வந்திருக்கும், அந்த கடிதத்தினால உங்களுக்கு மன வருத்தம் வந்திருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நானும் மன வருத்தம் அடைந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் சந்தோஷப்பட்டேன். காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் பட்ட அந்த துயரம் துக்கம் வந்து உங்களுக்கு மீட்பை தரும் ஒரு துக்கம், ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும், மீட்பை கொண்டுட்டு வரும் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு ஊக்கம் அளிச்சிச்சு, உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்தது. அதனால் நான் இப்போ சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனான பவுல் கொரிந்து மக்களுக்கு சொல்கிறாரு. இது வந்து 2வது ஒரு பைபிள் பின்னணி. 3வது ஐசாயா புத்தகம். அதில் வந்து 1வது அதிகாரம் 18வது வசனம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இறைவாக்கினர் வழியாக, உங்கள் பாவங்கள் கருஞ்சிவப்பாக உள்ளன, எனினும் அதனை நான் உறைந்த பனி போல வெண்மையாக்குவேன். அவைகள், அதாவது அந்த பாவம் இரத்தம் போல சிவப்பாய் உள்ளன, எனினும் இருப்பினும் அதை நான் பஞ்சு போல வெண்மையாக்குவேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம பாவம் அப்படி இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கடவுள்கிட்ட வந்து மன்றாடும் போது கடவுள் நமக்கு உதவிக்கு வருவார். அப்போ அந்த பாவத்தையெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணார், நம்ம விட்டு எடுத்து போடுவார். அதை மன்னிச்சு அதை எடுத்துட்டு நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருவார். அப்போ அந்த துயரமெல்லாம் போய், துக்கமெல்லாம் போய், அழுகையெல்லாம் போய், மனசுக்குள்ள ஒரு அமைதியும் இப்போ இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட அமைதி சந்தோஷம்னா, அந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்கும், நமக்கு சுற்றில சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு டிவைன் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் வி வில் கெட். ஓகேங்களா. இது வந்து ஐசாயா புத்தகத்தில் அது ஒரு பகுதி. இன்னொன்று 61வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, 61வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்படுது. அப்படின்னா, துயரற்று அதுக்கு முன்னாலே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த தொடக்கத்தில் 61வது அதிகாரத்தில், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார், அபிஷேகம் செய்துள்ளார் அப்படிலாம் சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு. துயரற்ற அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலத்தை தரவும் வழங்கவும், நைந்த நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையையும் அளிக்க வந்துள்ளேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த துக்க நிலை, சோக நிலை, அழுகை நிலையெல்லாம் மாறி ஒரு சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இதே தான் கடைசியில் புக் ஆஃப் ரெவலேஷனில், திருவெளிப்பாட்டில் சொல்லி 21வது அதிகாரம் சொல்கிறாரு, ஆண்டவருடைய உறைவிடம் மனிதரிடையே உள்ளது. அப்போ ஆண்டவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்வார். அப்பொழுது என்ன ஆகும், யாருக்குமே, எந்த மனிதருக்குமே அழுகையும் இருக்காது, துக்கமும் இருக்காது, கண்ணீரும் இருக்காது, சாவு இருக்காது. எல்லாத்தையும் கண்ணீரையும் துடைத்து விடுவார் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு.
ஆனால் இன்னொன்று சொல்ல உலக போக்கிலான ஒரு துக்கம்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய ஒரு பொருளாதாரத்தை பற்றியோ ஃபினான்சியல் பற்றியோ நம்மளுக்கு பேராசை கொண்டு இது வேணும் அது வேணுமோ அப்படின்னலாம் சொல்லிட்டு நம்ம அதுக்காக உழைச்சி அதனால் அது ஒரு துக்கமாக மாறும்போது அந்த துக்கம் வந்து கடவுள் ஒரு பாவமாக மாறி கடவுள்கிட்ட நம்மளை பிரிச்சிரும். ஏன்னா நமக்கும் கடவுளுக்கும் இடையில அந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு வந்துடுது. அப்போது அது என்ன ஆகுனாக்கா நம்ம பாவம் செய்கிறோம், அதனால் ஒரு துக்கம் வருதோ அது வந்து எதை கொண்டு வருது, சாவை கொண்டு வருதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. இப்போது அப்போ நம்ம துயருவோர் பேறு பெற்றோர், ஏன்னா கடவுளுடைய ஆறுதல் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி தான் இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பாட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. Lord, I stand in the midst of the multitude of those from every tribe and tongue. We are your people, redeemed by your blood, rescued from death by your love. There are no words good enough to thank you. There are no words to express my praise. I'll still lift up my voice, sing from my heart with all of my strength. Hallelujah, hallelujah, hallelujah to the Lamb. Hallelujah, hallelujah. By the blood of Christ we stand. Every tongue, every tribe, every people, every land, giving glory and giving honor, giving praise unto the Lamb of God. Lord, we stand by grace in your presence, cleansed by the blood of the Lamb. We are your children, called by your name. Humbly we bow and we pray, release your power to work in us and through us, till we are changed to be more like you. Then all the nations will see your glory revealed and worship you. Hallelujah, hallelujah, hallelujah to the Lamb. Hallelujah, hallelujah, hallelujah. By the blood of Christ we stand. Every tongue, every tribe, every people, every land, giving glory, giving honor, giving praise unto the Lamb of God. ஓகேங்க. இப்போது இந்த புதிய ஏற்பாட்டில் வந்து ஜீசஸ் சொல்கிறார் அப்படிங்களா. அப்போஸ்தலனான புனித யோவான் எழுதிய அந்த நற்செய்தியில ஒரு இடத்துல சொல்லுவார், நான் தந்தையை மன்றாடுவேன், எப்பொழுதும் உங்களோடு இருக்கும்படி இன்னொரு தேற்றரவாளை அனுப்பும்படி அவரிடம் மன்றாடுவேன்னு சொல்கிறாரு. எப்பொழுதும் உங்களோடு இருக்கும்படி மற்றொரு தேற்றரவாளரை அனுப்பும்படி ஆண்டவரை மன்றாடுவேன். அந்த மற்றொரு தேற்றரவாளர் யார்? தூய ஆவியானவர். அப்போ தூய ஆவியானவர் நம்ம கூட எப்போவுமே இருக்கும்போது நமக்கு சிச்சுவேஷன் வந்து மோசமாக இருக்கலாம், துக்க சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் அதையும் மீறி வந்து நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமாகவும் அமைதியாக, இதுதாங்க நமக்கு தேவை. ஸோ இதுக்காக வேண்டி நம்ம கடவுளை மன்றாடும்போது எப்பொழுதும் தூய ஆவியானவர் நம்மில் வாசம் செய்வார். ஓகேங்களா. Bye. Thank you so much for listening to my video. Bye.